அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போனால் நிறைய பேர் இன்னமும் ஆர்டர் பண்ணுறது பூரியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பூரிக்கு அந்த சைட் டிஷ் குருமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த பூரி கூட சுவைக்காது. அப்படிப்பட்ட இந்த பூரிக்கு டேஸ்டான ஒரு சென்னா குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மிளகாய் வத்தல், தேங்காய், வேர்க்கடலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். பயத்தம்பருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி, தனியா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தயார் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரௌன் கொண்ட கடலையையும் பச்சை பட்டாணியையும் நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இப்போ குக்கரில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கிறேன். அதில் ஒரு 4-5 மிளகாய் வெத்தலை போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், வேர்க்கடலை அதையும் கொட்டி அதையும் நல்லா வதக்கிட்டு லேசாக அதை வறுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் அந்த வாசனை போகிற அளவுக்கு என்ன பண்ணணும், அதை வறுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக இந்த பயத்தம்பருப்பும், கொத்தமல்லி, தனியாவும், சீரகம் 1 ஸ்பூன் இதையும் போட்டு அதனோட சேர்ந்து கலந்து நல்லா வறுக்கிறேன். இது நல்ல அந்த வாசனை போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வறுத்து ரெடி பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூடு ஆறின பிறகு நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்ல குழைய அரைக்கணும். ஒரு தக்காளியும் அதனோட போட்டு நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். மிக்சியில் போட்டு தனியாக வச்சுருக்கோம். இப்போ குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளித்து கொட்டுறோம். இது நல்ல கருவேப்பிலை செவந்த பிறகு 2 பச்சை மிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் குருமா கொஞ்சம் சொருன்னு காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அதில் நான் ஒரு தக்காளியை நறுக்கி அதில் போட்டு அதனோட சேர்த்து வறுத்து அதனோட சேர்த்து வதக்கிறேன். ஒரு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி அதனோட சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த தக்காளி வெங்காயமும் நல்ல வதங்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போடுறோம். போட்டு இப்போ நான் நல்லா அதையும் சேர்த்து வதக்குறேன். அதனோட கேரட்டையும் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்ல இந்த குக்கரில் போட்டு வதக்குறேன். இந்த வெஜிடபிள் நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பச்சை பட்டாணியும் ப்ரௌன் கொண்ட கடலையையும் அதனோட போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ மஞ்சள் தூளை நம்ம ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை அதனோட ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் அதனோடைய நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது கரம் மசாலா தூளை அதில் நம்ம ஆட் பண்ணணும். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளறிட்டு அதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதனோட போட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பூரி சென்னா குருமா, பூரிக்கு இந்த சென்னா குருமா ரெடி. இது சான்ஸே கிடையாது. ஹோட்டலில் இருக்கிறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வழக்கமாக 4-5 பூரி சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த சென்னா குருமா வச்சு சாப்பிடும்போது இன்னும் கூட 4 பூரி நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே பக்குவத்தில் இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.